தலைவா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் துறையிலேருந்து 7 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேகன்சி வந்திருக்குது நண்பா. என்ன வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்குது நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நண்பா. நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் நண்பா. அதே மாதிரி இந்த ஆதார் துறையில் வந்துக்கிற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு இல்லை, எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கு பிளைன்ட்டு விண்ணப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நண்பா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துக்குதான்னு சொல்லி பார்ப்பீங்க. 7 மாவட்டத்துக்கு வந்துக்குது நண்பா. தமிழ்நாட்டில் உங்களுடைய மாவட்டமாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நண்பா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் நண்பா. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஜாப் எவ்வளோ சேலரி எல்லாமே பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது ஓப்பன் பண்ணிங்க நண்பா. ஓப்பன் பண்ணிங்களா இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்குது நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/3/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் 2 வேகன்சி 2 டைப்பாக வேகன்சி இருக்குது சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சி, பெரம்பலூரில் 2 வேகன்சி, நீலகிரியில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, திருவாரூரில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, வேலூரில் ஒரு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. 18 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல நண்பா. நீங்கள் 12th படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் 12th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அப்படி இல்லை நீங்கள் பாலிடெக்னிக் 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. மினிமம் 12th அதுக்கு மேலே படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நண்பா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க நண்பா. இல்லைன்னா தேவை நண்பா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும் நண்பா. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்லை பொறுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறது, டைப் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்க தேவையில்ல. இந்த மாதிரி பேசிக்காக டீட்டெயில்ஸு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரிஞ்சு ஆஃப் பண்ண தெரியும் நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி ரிப்போர்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தான் நண்பா. இவ்வளோ ஈஸியாக இருக்குது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கில் அதிலே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை கேர்னு சொல்லியிருக்கோம். அதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நண்பா. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் கொடுத்துங்க நண்பா. உங்களுடைய பேர் எதுவாக உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவோ அதை கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துங்க நண்பா. உங்களுடைய பேன் கார்டு கேட்குறாங்க, பேன் கார்டு கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துங்க நண்பா. டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்கன்னா தான் அது எத்தனை இயர்ஸ் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்கு நண்பா. அதுக்கு 18 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அது கீழே இருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறீங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. உங்களுடைய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் தமிழ்நாடுங்கிறத கொடுத்துக்கலாம் நண்பா. எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க நண்பா. நான் சேலங்கிறத கொடுத்துக்கிறேன் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ படிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. நீங்கள் பட்டப்படிப்பு முடிச்சிக்கிறீங்களா இல்லை பட்டப்படிப்புக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. நீங்கள் பட்டப்படிப்பு கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்த அனுபவம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கேட்குறாங்க நண்பா. ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துங்க நண்பா. குடியிருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே குடியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. நம்ம தமிழ்நாட்டில் குடியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் நம்ம குடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் தமிழ்நாடு கொடுத்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கொடுத்துக்க நண்பா. சேலம் கொடுத்துக்கிறேன். விண்ணப்பத்தை பதிவேற்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பா. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. நீங்கள் விண்ணப்பங்கிறது ஒன்றும் இல்லை. இது ரெஸ்யூம் தான் கேட்டிருக்காங்க நண்பா. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டாவே நிறைய வெப்சைட்டில் ரெஸ்யூம் வருது. அதெல்லாம் எடிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பணும் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் மேற்பார்வையாளர் சான்றிதழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நண்பா. இருந்தால் கொடுங்க. இல்லைனா ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க நண்பா. பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அதை கொடுத்துங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸா கேட்குது நண்பா.
6+8ன்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் 14 சொல்லி கொடுத்துட்டு இங்கே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகி நண்பா. அப்ளிகேஷன் நம்பர் வரும், நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் நண்பா. அப்ளிகேஷன் ஸ்டேட்டை செக் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோம் நண்பா. உங்களுக்கு பயனில்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே உடையதாக இருக்கும். அவங்கள ஜாபுக்கு போட்டு நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.